வணக்கம். காலையில ஃப்ரெஷ்ஷா எழுந்த நம்மள ரெஃப்ரெஷ் பண்றது காஃபி. அந்த காஃபி டெலிஷியஸா இருந்தாதான் அந்த நாளே நல்லா இருக்கும். டெலிஷியஸான காஃபிய காஃபிலீஷியஸ்னே சொல்லலாம். எஸ், காஃபிலீஷியஸ் காஃபி பவுடர். காஃபிலீஷியஸ் காஃபி பவுடர் எம்ஆர்பியை விட கம்மி பிரைஸை தான் சேல் பண்றாங்க. அதையும் எம்எக் காபி 22 அப்படின்ற கோடை யூஸ் பண்ணி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் புக் பண்ணீங்கன்னாக்கா செல்லிங் பிரைஸை விட 5% டிஸ்கவுண்ட்ல தராங்க. ட்ரை பண்ணி பாருங்க. காஃபிலீஷியஸ் காஃபி பவுடர். பீகார்ல ஒரு முடிவு தமிழ்நாட்டுல இம்பாக்ட். பீகார்ல நிதிஷ்குமார் வந்துட்டாருன்னா தமிழ்நாட்டுல ஸ்டாலின் தூக்கி எறியப்படுவாரா? இது இந்த கொஸ்டின் தப்பா இருக்கு. இந்த கொஸ்டின் ஏன் இப்படி இருக்கும்னா, இந்த இப்ப 2020 இது கூட்டணி ஆட்சி. இது பிஜேபியோட தனிப்பெரும்பான்மை ஆட்சி மத்தியில. பிரசாந்த் கிஷோர்ன்றது பல பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு நான் தான் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண ஹெல்ப் பண்ணேன், நான் தான் ஸ்ட்ராட்டஜி கொடுத்தேன். இன்னைக்கு அவரே கேம்ல விளையாடுறாரு. பீகார்ல இருக்கிற எல்லாருக்கும் தமிழ்நாடு தெரியும். டெய்லியும் ட்ரெயின்ல எல்லாரும் பீகாரிஸ் நிறைய தமிழர் டெய்லி வந்துட்டே இருக்காங்க. தமிழ்நாட்டுல இருக்கிறவங்களுக்கு பீகார் எங்க தெரியும்? பீகார் எங்க இருக்கு? ஏதோ வடக்குல இருக்கு. ஒரு டீடைல்ஸ் எல்லாம் நான் இப்ப கொடுக்க ஆரம்பிக்கிறேன். அது நம்ம நேயர்களுக்கும் நம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போகும். அதாவது ஏன் இவங்க இதை பத்தி பேசுறாங்க, ரெண்டாவது பீகார்னா என்ன அப்படிங்கிறது, பீகார் பொலிட்டிக்கல் சீன் 2025 எப்படி இருக்க போகுது, கேள்வி 4. அன்பு டிஎன் டாக்ஸ் 24 நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்ம பண்ண போறது ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோ அப்படின்னு சொல்லணும். இது நிச்சயமாக ஒரு வீடியோவோட நிற்க போவதில்லை. ஏன் இது சீரீஸா போக போகுது அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு லாங் ப்ராசஸ், ஒரு டீடைல்டான அனாலிசிஸ் மக்களுக்கு கொடுக்கணும்னு பார்த்திருக்கோம். பீகார் எலெக்ஷன்ஸை பத்தி நம்ம எடுக்க போறோம். ஏன்னா இன்னும் சில நாட்கள்ல பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த மீடியா ஹவுஸும் பீகார் எலெக்ஷனை இன்ச் பை இன்ச்சா லைன் பை லைனா கவர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ஊர்ல எதுக்காக பீகார் எலெக்ஷனை நம்ம ஃபாலோ பண்றோம், நியூஸ் இதை போடுறாங்களே, நம்மளுக்கு என்ன சிக்னிபிகன்ஸ், என்ன ரெலவன்ஸ் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. மோரோவர் பீகார்ல யார் வந்தா என்ன, எப்படி வந்தா என்ன, எதுக்காக வந்தா என்ன அப்படின்றதும் பாதி பேருக்கு தெரியல. பட் நம்ம இப்ப பண்ண போறது பீகார் எலெக்ஷனை பத்தி ஒரு இன் அண்ட் அவுட், அவுட் அண்ட் அவுட் பூரா அனாலிசிஸ் பண்ண போறோம். எதற்காக இந்த அனாலிசிஸ் அப்படின்றதும் உங்ககிட்ட வைக்க போறோம். அண்ட் அட் எண்ட் ஆஃப் த டே உண்மையிலே நம்ம அனாலிசிஸ் எந்த அளவுக்கு ரிஃப்ளெக்ட் ஆக போகுது அப்படின்றத பொறுத்து தமிழ்நாடு எலெக்ஷனுக்கான ஒரு டீடைல் அனாலிசிஸும் இதை தொடர்ந்து நம்ம பண்ணுவதற்காக இருக்கிறோம். நம்முடன் 2 நபர்கள் இணைந்திருக்கிறார்கள். ஒன்னு பார்த்தசாரதி சார். அவர் ஒரு மிகப்பெரிய போல் அனலிஸ்ட் அப்படின்றது இந்த வீடியோ பார்க்க உங்களுக்கு நிச்சயமாக புரிந்து கொள்ள போகும். நம்மளுக்கான ஃபுல் அனாலிசிஸும் கொடுக்க போறது பார்த்தசாரதி சார் தான். அண்ட் இன்னொருத்தர், நீங்க பல முறை சாணக்கியா ஃபாலோ பண்றதா இருக்கும் தெரியும், பாண்டிசாரியே பல கிடுக்கு பிடி கேள்விகளால் திணற வைத்த சந்திரசேகர் சார் அவர்கள் நம்மையும் திணற வைப்பதற்காக அரங்கில் இணைந்துள்ளார். இருவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தி ஷோ சார். வணக்கம் சார். நான் ஓப்பனிங்ல சொன்ன மாதிரி இது ஒரு போல் அனாலிசிஸ் தான். பட் ஆடியன்ஸுக்கு நிச்சயமா போர் அடிக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்டிங்கான வகையில இருக்கணும். பட் பாதி பேருக்கு ஏன் பீகார் எலெக்ஷன், ஏன் இந்த டாபிக் நீங்க ஸ்பெசிஃபிக்கா எடுக்கிறீங்க அப்படின்னு தான் நம்ம சேனல்லே ஆரம்பிக்கும் போது நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது, அது எதுக்கு பீகார் எலெக்ஷன் யாருப்பா பார்க்க போறா அப்படிதான் கேக்குறாங்க. இது ஒரு லைக்ஸுக்காகவோ வியூஸ்க்காகவோ பண்ணல, பட் ஒரு விஷயத்துக்காக நம்ம பண்றோம். பட் பீகார் எலெக்ஷன் ஃபாலோ பண்ண வேண்டியது தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டா சார்? கண்டிப்பா. ஏன் இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, நம்ம இப்ப இந்தியால நம்மளோட எலெக்ஷன்ஸ்ன்றது எல்லா டிவிக்குமே டிஆர்பி இன்க்ரீஸ் பண்ற ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ரோக்ராம். இப்போ இந்த பீகார் எலெக்ஷன்ன்றது ரொம்ப நாள் கழிச்சு, பிப்ரவரியில டெல்லி எலெக்ஷன் முடிஞ்சுது. இப்போ பீகார் எலெக்ஷன் வரப்போகுது நவம்பர்ல. இப்போ நம்ம ஒரு 8 மாசம் 9 மாசம் எலெக்ஷன்ஸே இல்லாம இருந்துட்டோம் இந்தியால. ஆனா நவம்பர்ல எலெக்ஷன்ஸ் முடிஞ்ச அப்புறம் அடுத்தது நம்மளோட 5 மாநில தேர்தல், அதாவது தமிழ்நாடு, புதுச்சேரி, கர்நாடகா, இது கேரளா, அதுக்கப்புறம் வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம். 5த்துல பாத்தீங்கன்னா 5லயுமே மத்தியில இப்போ ஆள்ற பாஜக கிடையாது. இந்த 5 ஸ்டேட்ல அஸ்ஸாமை தவிர. அஸ்ஸாம்ல அவங்க நல்ல நிலைமையில இருக்காங்க. மற்ற எல்லா ஸ்டேட்லயுமே இப்ப பெங்கால்ல ஒரு நல்ல டஃப் கொடுக்குற ஸ்டேட்ல இருக்காங்க. கேரளா, தமிழ்நாட்டுல ரொம்ப ஃப்ரிஞ்சா தான், ரொம்ப ஓரமா தான் விளையாடுறாங்க. சின்ன பார்ட்டி தான் அது. புதுச்சேரியில நம்ம ஆட்சியில இருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனா அது உண்மையிலே பெருமைப்படக்கூடிய விஷயமா அப்படின்னு சொல்ல முடியாது. சோ இப்போ இந்த பீகார்ல நடக்க போற இந்த எலெக்ஷன்ஸ் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு வரப்போற 5 மாநில எலெக்ஷன். பீகார்ல ஒரு முடிவு தமிழ்நாட்டுல இம்பாக்ட். பீகார்ல நிதிஷ்குமார் வந்துட்டாருன்னா தமிழ்நாட்டுல ஸ்டாலின் தூக்கி எறியப்படுவாரா? இது இந்த கொஸ்டின் தப்பா இருக்கு. இந்த கொஸ்டின் ஏன் இப்படி இருக்கும்னா,
இந்த வந்து இப்ப 2020 இது கூட்டணி ஆட்சி. இது வந்து பிஜேபியோட தனி பெரும்பான்மை ஆட்சி கிடையாது மத்தியில. 10 வருஷம் தனி பெரும்பான்மை ஆட்சியில இருந்தாங்க. இப்போ இந்த பீகார்ல எலெக்ஷன்ல ஒருவேளை இப்ப இது வந்து பாஜகவுக்கும் ஜேடியுக்கும் நிதிஷ்குமாருக்கு பாதகமா போச்சுன்னா, இந்த இந்தி கூட்டணின்னு சொல்லப்பட்ட காங்கிரஸ், அப்புறம் மமதா பானர்ஜி இவங்க இந்தி கூட்டணியில தான் இருக்காங்க. ஆனா இவங்க ஏதான ஒரு பிரச்சனைன்னா எல்லாரும் சேர்ந்துக்குவாங்க. அப்ப அவங்க என்ன நரேட்டிவ் ஒண்ணு செட் பண்ணுவாங்க, அவ்வளவுதான் மோடிக்கு பழையபடி பாப்புலாரிட்டி எல்லாம் இல்ல, மக்கள் வந்து இந்த கவர்மெண்ட் மேல வெறுப்படைய ஆரம்பிச்சிட்டாங்க, அதனாலதான் பீகார்லயே தூக்கி அடிச்சிட்டாங்க. இந்த மாதிரிலாம் வந்து ஒரு நரேட்டிவ் செட் பண்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. இது வந்து டைரக்டா நிதிஷ்குமார் ஆதரவுல தான் இந்த சென்ட்ரல் கவர்மெண்டே நடக்குது. நிதிஷ்குமாரே தோத்துட்டா நான் பாட்டுக்கு வாபஸ் வாங்கிறேன்னு மிரட்டி ஸ்டாலின் போவாரோ இல்லையோ மோடியே போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றீங்க. அப்படிதான் நடக்கும். ஏன்னா நிதிஷ்குமாரே நிறைய பேர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க, நீங்க ஏன் இன்னும் சப்போர்ட் பண்றீங்க, நீங்க ஏன் இன்னும் சப்போர்ட் பண்ண பாருங்க உங்களுக்காகவே போச்சு. அப்போ உண்மையிலேயே வந்து இவங்க 2 பேரோட சப்போர்ட்னாலதான் இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்டே இருக்கு. இப்ப இதுல யாரான ஒருத்தர் வெளியில வீக் ஆனா கூட, அவங்களுக்கு வேற ஏதான வாய்ப்பு வந்தா கூட இன்னைக்கு இருக்கிற ஸ்திரத்தன்மை இந்த கவர்மெண்ட்டுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. சோ அதனால இது ஒரு பெரிய எலெக்ஷனா பார்க்கப்படுது. ரெண்டாவது, இங்க வந்து பல விஷயமா இருக்கிற இந்த பிரசாந்த் கிஷோர் இப்போ மூணாவது யாராவது வருவாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிரசாந்த் கிஷோர்ன்றது வந்து பல பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு நான் தான் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண ஹெல்ப் பண்ணேன், நான் தான் ஸ்ட்ராட்டஜி கொடுத்தேன். இன்னைக்கு வந்து அவரே இன்னைக்கு கேம்ல விளையாடுறாரு. இப்ப அவரு வந்து எப்படி பண்ண போறாரு, ஓகேங்களா? இப்ப அவரு வந்து ஒரு பெரிய மாற்றத்தை தாக்கத்தை ஏற்படுத்திட்டாருன்னா, உங்களுக்கு தெரியும் அவர் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணாரு. ஆனா நடுவுல வந்து ஏதோ சின்ன கசப்புனால விஜய் கிட்ட இருந்து கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறதா சொல்லி இருக்கிறாரு. இப்ப அவரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திட்டாருன்னா கண்டிப்பா நம்ம விஜய் வந்து அவரை திருப்பி அவரோட ஒரு பேட்ச் அப் பண்ணி இங்க தமிழ்நாட்டுல ஒரு கேம் பிளே பண்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. சோ அதனால இது பிரசாந்த் கிஷோருக்கு முக்கியமோ இல்லையோ, அவரோட பர்ஃபார்மன்ஸ் பொறுத்து அவர் அடுத்ததா என்ன ரோல் பண்ண போறாரு, தளபதிக்கு முக்கியம். இதெல்லாம் ஒரு 2-3 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்கு. ரெண்டாவது அதாவது இந்தியா மேப்ல ஒரு ஓரமா இருக்கிற பீகாரோட எலெக்ஷன் அப்படின்றது வந்து இந்தியாவுக்கே ஒரு கேம் சேஞ்சிங் ஃபேக்டராவும் இருக்கலாம், அண்ட் இன்னொரு மூலையில இருக்கிற தமிழ்நாடுக்கும் ஒரு சேஞ்சிங் ஃபேக்டரா இருக்கலாம். ஏன்னா இதுல வந்து நம்ம T20 மேட்ச் பார்த்து நீங்க சொன்னீங்கன்னா, இந்த முதல் 6 ஓவர் பவர் பிளே, அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் 10 ஓவர், அப்புறம் லாஸ்ட் 4 ஓவர் பவர் பிளே. இப்ப இந்த 6 ஓவருக்கு பவர் பிளே மாதிரி தான் இந்த பீகார் எலெக்ஷன். இதுல யாரு ட்ரெய்லர் காமிச்சிரும் சார் இந்த பீகார்னு சொல்றீங்க. ஆமா பீகார்னு சொல்றீங்க. பீகார்ல இருக்கிற எல்லாருக்கும் தமிழ்நாடு தெரியும். டெய்லியும் ட்ரெயின்ல வந்து எல்லாரும் பீகாரிஸ்ல நிறைய தமிழர் டெய்லி வந்துட்டே இருக்காங்க. தமிழ்நாட்டுல இருக்கிறவங்களுக்கு பீகார் எங்கன்னு தெரியும். பீகார் எங்க இருக்கு? ஏதோ வடக்குல இருக்கு. பீகாரோடைய பத்தி காமிக்கல மேப். கரெக்ட். இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பீகாரை பத்தின ஒரு டீடைல்ஸ் எல்லாம் நான் இப்ப கொடுக்க ஆரம்பிக்கிறேன். அது நம்ம நேயர்களுக்கும் நம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போகும். அதாவது ஏன் இவங்க இதை பத்தி பேசுறாங்க, ரெண்டாவது பீகார்னா என்ன அப்படிங்கிறது. ஏன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்குமோ இல்லையா, என்ன மாதிரி எனக்கெல்லாம் இப்போ நான்லாம் வந்து 1970s வந்து தமிழ்நாடு சினிமா தியேட்டருக்கு போனீங்கன்னா இந்த நியூஸ் ரீல்னு ஒன்று காமிப்பான். அந்த நியூஸ் ரீல்ல பாத்தீங்கன்னா பீகாரில் வெள்ளம், மத்திய பிரதேசில் பஞ்சம், பட்டினி, நமக்கு இவ்வளவுதான் தெரியும். பீகார்னா இவ்வளவுதான் தெரியணும், ஓகேங்களா? அதை பத்தி நல்ல நியூஸே வராது நமக்கு. அதுவும் இந்த பிலிம் லேட்டஸ்டா ஏதாவது சொல்லணும்னா சந்திரசேகர் சார் சொன்ன மாதிரிதான் ட்ரெயின்ல இருந்து இங்க வராங்க. நம்ம அமைச்சர் பெருமக்களே சொன்னாங்க, சும்மா வந்து பாத்ரூம் வேலை பாக்குறாங்க, கட்டட வேலை பாக்குறாங்க, பீடா வயனுங்க, பானிபூரி விற்கிறவங்க, இந்த மாதிரிதான் நம்மளுக்கு ஒரு இது. ஆமா இப்போ இந்த பீகாரில் வெள்ளம்ங்கிறது எங்க மனசுல எல்லாம் எங்க ஏஜுக்கு ஆரம்பல ரொம்ப மனசுல பதிஞ்சது. ஏன்னா நாங்க தியேட்டருக்கு போய் பார்த்தாலே அது மோஸ்ட்லி அது அந்த நியூஸ்ல ஸ்கிப் பண்ணிட்டு தான் படத்துக்கே போவோம். அந்த டயத்துக்கு அப்படியே போய் உட்கார்ந்தாலும் இதுதான் நமக்கு தெரியும். சோ நான் வந்து இந்த ப்ரோக்ராம் நான் அந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்க விரும்புறேன். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுங்க சார். இப்ப முதல்ல வந்து நம்ம இப்போ இங்க யாரு, தேஜஸ்வி யாதவ், ராகுல் காந்தி, அப்புறம் வந்து இவங்கெல்லாம் தான் வந்து ஒரு முக்கியமான பிளேயர்ஸ். இதுல எல்லாத்தையும் பார்க்கலாம். நம்ம பிரதமர், நிதிஷ், லல்லு பிரசாத் யாதவ். இப்ப இந்த எலெக்ஷன் எப்படி இருக்க போகுது, பீகார் பொலிட்டிக்கல் சீன் 2025 எப்படி இருக்க போகுது, கேள்வி 4.
முதல் கேள்வி ஃபெட்டிக், அழுத்து போயிருச்சு மக்களுக்கு எல்லாம். 20 வருஷம் ஆச்சு, நிதிஷ்குமார் மூஞ்சியே பாக்குறோம், வேற ஆள் வரமாட்டாங்களா, இது ஒரு அலுப்பு இருக்கு மக்கள். ரெண்டாவது ஆன்டி சார், பட் நீங்க இவ்வளவு இது காமிக்கிறீங்க. நம்ம ஊர் ஆளுங்களுக்கு வந்து தேஜஸ்வி யாதவ் யாரு, லாலு பிரசாத் யாதவ் யாரு, நம்ம ஊர்ல வந்து இன்னும் நிறைய பேர் அமிதாப் பச்சனும் தங்கர் பச்சானும் அண்ணன் தம்பிங்களா அப்படின்னு கேக்குறாளுங்க. நீங்க டைரக்டா தேஜஸ்வி யாதவும் லாலு பிரசாத் யாதவும் காமிச்சீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிடும். அதனால நம்ம நேயர்களுக்கு இல்ல, நான் இதுவும் இன்னும் சிம்பிளிஃபைடா கேட்கறேன். ஃபர்ஸ்ட் பீகாரை பத்தி, அதோட ஹிஸ்டரி பத்தி ஒரு ரொம்ப ஷார்ட்டா, ரொம்ப டீடைல்டு கூட தேவையில்ல நம்மளுக்கு, ஷார்ட்டா பீகாரை பத்தி ஒரு இன்ட்ரோ கொடுத்துருங்க சார். இதான் பீகார் மேப். பீகார் மேப் பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு பக்கம் உத்தரப்பிரதேஷ் இருக்கு, அதுக்கு தலைக்கு மேல நேபாள் இருக்கு, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் இருக்கு, இதுக்கு கீழே ஒரிசா. இதுதான் பீகார். நேபாள் பார்டர்ல இருக்கு. அதாவது இது வந்து கங்கை நதி பாயிற இடம். இந்த ஊர்லாம் உத்தரப்பிரதேஷ், பீகார்ல கங்கை நதி பாயிற இடம். ஓகேங்களா? வளமான பிரதேசமா இருக்கணும், செழிப்பா இருக்க வேண்டிய பிரதேசம். ஆனா பீகாருக்கு வந்து ஒரு கெட்ட பேர் இருக்கு. சிக் ஸ்டேட், பிமாரு ஸ்டேட்னு ஒரு கெட்ட பேர் இருக்கு. பிமாருனா ஹிந்தில உடம்பு சரியில்லைன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி சொல்றதுக்கு. நோய்வாய்ப்பட்டவன் அர்த்தம். அதுக்கு ஏன் இந்த ஒரு இது வந்து ஒரு அக்ரோனிம் அப்படிம்பாங்க. பிமாருனா பிஏனா பீகார், எம்ஏனா மத்திய பிரதேஷ், ஆர்னா ராஜஸ்தான், யூனா உத்தரப்பிரதேஷ். இதான் பிமாரு ஸ்டேட். துக்கத்தை கூட தூக்கலா சொல்ற மாதிரி அவ்வளவு கலைநயத்தோட வச்சிருக்காங்க பேரை பிமாருன்ட்டு. இது எவ்வளவு சோகமயமான விஷயம்னு பாத்தீங்கன்னா, ஏன் இப்படி உங்களுக்கு இந்த பேர் வந்ததுன்னா, கிட்டத்தட்ட இந்த நம்ம 2000 வருஷம் வரைக்கும் அங்க வந்து இண்டஸ்ட்ரீஸ் கிடையாது, சரியா எலக்ட்ரிசிட்டி கிடையாது, ரோடு கிடையாது, தண்ணி கிடையாது. கங்கை நதி துள்ளி பாயிற இடம் அது. ஆனா தண்ணி கிடையாது, எஜுகேஷன் சரி கிடையாது, ஹெல்த் கேர் சரி கிடையாது. இதுல வந்து காங்கிரஸ் எப்படின்னா இவங்களை எல்லாருமே வந்து ஒரு அண்டர் டெவலப்டாவே வச்சிருந்தாங்க. அண்டர் டெவலப்டு. ரெண்டாவது வந்து கம்யூனல் வயலன்ஸ், எப்ப பார்த்தாலும் வயலன்ஸ் வெடிக்கும், அங்க பெரிய ரயட் நடக்கும், 100 பேர் செத்து போவாங்க. அப்புறம் அது வந்து அப்படியே மறைஞ்சு. இதுதான் வந்து கிட்டத்தட்ட 2000 வரைக்கும் இந்த ஸ்டேட்டுகள்ல நடந்த ஒரு துக்ககரமான விஷயங்கள். தமிழ்நாட்டுல கொங்கு மண்டலம் அப்படின்னு பிரிக்கிறாங்க. அதே போல சென்னை, எங்களோட கட்சி சென்னைனா டிஎம்கே அப்படின்னு சொல்றாங்க, சேப்பாங்க டிஎம்கேன்றாங்க. அந்த மாதிரி பீகார்ல பிரிச்சு கொங்கு மண்டலம் அந்த மாதிரி பீகார்ல எப்படி வைப்பாங்க, எப்படி இருக்கு பேர்? பீகார்ல அந்த மாதிரி ஒரு 6 ஸ்டேஜ் இருக்கு. பட் நம்ம அதை வந்து லேட்டஸ்ட் ஸ்டேஜை பார்க்கலாம். நான் இங்கே கூட சொல்ல முடியும். இந்த பாயிண்டர் ரெட் கலர்ல இருக்கு பாருங்க, இது வந்து போஜ்பூர் ரீஜன் அப்படிம்பாங்க, இது அவாத் ரீஜன் அப்படிம்பாங்க, அப்புறம் இங்க திருஹுத் ரீஜன். அதே மாதிரி அங்கேயும் ஒரு 6 ரீஜன் இருக்கு. ஓகேங்களா? அதுவும் கொங்கு மண்டலம், சென்னை மண்டலம், டெல்டா மாதிரி அது மாதிரி 6 மண்டலங்கள் இருக்கு. எலக்ட்ரலா பாத்தீங்கன்னா நீங்க வந்து அங்க 6 மண்டலங்கள். கரெக்ட்டா? அங்க ஆமா, அங்க நீங்க வந்து இந்த மகாபாரதத்துல அங்க தேசம், மிதிலை, கர்ணன் வாழ்ந்த இடம் அங்க தேசம். அப்புறம் மிதிலை, சீதா பிறந்த இடம் மிதிலா, மிதிலா நகரில் சீதா ஜானகின்னு ஒரு பாட்டு கூட இருக்கு. மிதிலை அதான் இங்க நேபாள் மேல காமிச்சேன், அங்க மிதிலா அந்த ஏரியால தான் வரும் அது. அதே மாதிரி மகத தேசம் அப்படிம்பாங்க. ஒரு காலத்துல மகாபாரதத்துல மகத தேசம் அப்படிம்பாங்க, அதான் மகத தேசம். தக்ஷசிலா யூனிவர்சிட்டி அந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் கூட மகத தேசத்துல தான் வரும். நாங்க ரெட் கலர்ல பாயிண்டர் காமிக்கிற இடம் தான் நாலந்தா வருது. நாலந்தா அதுதான் யூனிவர்சிட்டி. 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி உலகத்துல கல் தோன்றி மண் தோன்றா காலம் இங்க தமிழ்நாட்டுல சொல்ற மாதிரி அங்க நாலந்தா யூனிவர்சிட்டின்னு ஒண்ணு இருந்தது. சோ இதான் பீகார். இப்போ ஒரு காலத்துல உலகத்துல எல்லாம் படிக்க வந்த இடம், ஆனா இப்ப வந்து அண்டர் டெவலப்டா இருக்கக்கூடிய இடமும் அதேதான். இதுக்கு காரணம் என்ன, சோகம் என்ன அப்படின்னீங்கன்னா, இதுக்கு ஒரு நம்ம வந்து கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தோம்னா, இப்போ வந்து இந்திரா காந்தி எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணாருன்றது நமக்கு தெரியும். 1975ல ஒரு ஜூன் மாசம் இந்த எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ண உடனேயும் ஜெயபிரகாஷ் நாராயணன் ஒரு மாபெரும் தலைவர் ஒருத்தர் வந்து சுதந்திர காலத்துல இருந்து இருந்தாரு. அவர் தான் இதை எதிர்த்து கடுமையா போராடி அந்த 1977ல ஜனதா பார்ட்டி ஃபார்ம் ஆகிறதுக்கு காரணமே அவர் தான். அப்போ இந்தியா ஃபுல்லா அறியப்பட்ட லீடர்ஸ் தான் இந்த லீடர்ஸ்.
ராம் மனோகர் லோகியா, இப்ப நமக்கு தெரிஞ்சது வாஜ்பாய், அத்வானி. அத்வானி. அப்புறம் சந்திரசேகர் நமக்கு தெரியும். பிரைம் மினிஸ்டர் 4 மாசம் இருந்தாரு. இந்த கற்பூரி தாக்கூர் அப்படின்னு ஒருத்தர் பேரு இப்ப ரீசெண்டா பாரத் ரத்னா கூட கொடுத்தாங்க. பாரத் ரத்னா கொடுத்தாங்க. தேடி கண்டுபிடிச்சு அவர் கொடுத்தாங்க. ஏன்னா அவர் வந்து பீகார்ல வந்து அவர் பெரிய காந்தியவாதி. நம்ம காமராஜ், கக்கன்லாம் சொல்ற மாதிரி கற்பூரி தாக்கூர். அப்புறம் பகுகுணா, ராஜ் நாராயண், ராம் மனோகர் லோகியா. இந்த ராம் மனோகர் லோகியா, ராஜ் நாராயணன், ஜெயபிரகாஷ் நாராயண் இவங்களோட சிஷ்ய கோடிங்க தான் இன்னைக்கு அரசியல்ல கோலோச்சர சீனியர்ஸ். இதுல நம்ம லல்லு பிரசாத் யாதவ் பத்தி கேள்விப்பட்டிருக்கோம். அவர் 1970கள்ல ஸ்டூடெண்ட் லீடரா வந்தாரு பாட்னா யூனிவர்சிட்டி. பல போராட்டங்கள், எமர்ஜென்சி பீரியட்ல பல போராட்டங்கள். ஜெயபிரகாஷ் நாராயணன், ராம் மனோகர் லோகியா இவங்களோட தலைமையை ஏற்று கடுமையா போராடி, இன்ஃபேக்ட் நம்ம சுதந்திரத்தை ஒரு 2வது சுதந்திரத்தை மீட்டு தந்தவர்கள் இவங்க எல்லாரும் ஒரு காலத்துல ரொம்ப ரோல் பிளே பண்ணிருக்காங்க. அதாவது எல்லாரும் அரசு பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப இவங்க எப்படி போராட்டம் பண்ணிருக்க முடியும்? இவங்க எல்லாம் 2 வருஷம் 1 வருஷம் 3 வருஷம் ஜெயில இருந்தவங்க. அத்வானி, வாஜ்பாய் ஜெயில இருந்தாங்க. நம்ம அருண் ஜேட்லி ஜெயில இருந்தாங்க. நம்ம ஸ்டாலின் மாதிரி எமர்ஜென்சில அஃபெக்ட் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு லல்லு பிரசாத் யாதவ் பத்தி ஒரு அழகான ஸ்டோரி சொல்லணும்னா, அவரோட பொண்ணு பேரு மீசா பாரதின்னு பேரு. அப்ப நமக்கு தெரியல, மீசா சட்டத்துல தான் ஸ்டாலின் உள்ள போனார், மீசா சட்டத்துல உள்ள போனார் அப்படிமாங்க. மீசானா ஆமா, இல்ல அதுல வந்து மீசானா MISA, மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட். லாலு பிரசாத் யாதவ் அவரை ஜெயில போட்டதுனால அப்ப ஒரு பொண்ணு பிறந்தவங்க பேரு மீசானே வச்சாரு. மீசா பாரதி, பாரதத்தை தேசத்தை குறிக்கிறதும் அவ மீசா சட்டத்துல இருக்கும்போது பிறந்ததுனால அவளுக்கு மீசா பாரதினே பேர் வச்ச. இந்த அம்மா, அந்த அம்மா இப்ப எம்பியா இருக்காங்க, பார்லிமெண்ட்ல இருக்காங்க. அடுத்தது நம்ம நிதிஷ்குமார், அவரும் வந்து ஜேபி மூவ்மெண்ட்ல ஜாயின் பண்ணி 1974ல இருந்த ரொம்ப கடுமையா போராடினவர். அப்புறம் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் நான் ஏன் இங்க போடணும், 2வது இந்த வாஜ்பாய் அத்வானி கூட போடணும், ஆனா நான் ஏன் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் இங்க போடணும், அவர் வந்து ஸ்ட்ரீட் பாலிடிக்ஸ்ல அவர் வந்து பயங்கரமான கில்லாடி. இந்தியாவே ஸ்தம்பிக்க வச்சார். 1973ல ஒரு ரயில்வே ஸ்ட்ரைக் பண்ணி இந்தியாவே ஒரு 3 நாள் நிறுத்தி காமிச்சார் அவர். அததான் இப்ப ரீசெண்டா ராகுல் காந்தி எல்லாம் ட்ரை பண்ணாங்க, ஆனா அது நடக்கல. ஆனா இந்த அப்புறம் இன்னைக்கு நம்ம வந்து உத்தரப்பிரதேஷ் பாலிடிக்ஸ்ல நம்ம அகிலேஷ் யாதவோட ஃபாதர் ராம்விலாஸ் யாதவ், சிராக் பாஸ்வானோட ஃபாதர் ராம்விலாஸ் பாஸ்வான், இவங்க அகிலேஷ் யாதவ் ஃபாதர் இது சொல்லிட்டீங்க, முலாயம் சிங் யாதவுக்கு ராம்விலாஸ் யாதவ்னு சொல்லிட்டீங்க. ஜஸ்ட் கரெக்ட். முலாயம் சிங் யாதவ், அப்புறம் ராம்விலாஸ் பாஸ்வான். ராம்விலாஸ் பாஸ்வான்ல இவங்க எல்லாம் எப்படின்னா வந்து அடிமட்டத்துல இருந்து போராடினவங்க, தெருவில் இறங்கி இவங்க எல்லாம். சோ இன்னைக்கு இவங்க பசங்கள்லாம் தலையெடுத்துட்டாங்க, இன்னும் சில லீடர்ஸ் இருக்காங்க. சோ இப்படிப்பட்ட ஒரு என்னோட கேள்வி அங்கதான் வந்தது. ஏன்னா நீங்க சொன்ன ஒவ்வொரு லீடர் ஆகட்டும், லாலு பிரசாத் யாதவ் ஆகட்டும், நிதிஷ்குமார் நம்ம ஒதுக்கி வச்சிருவோம், அண்ட் ராம்விலாஸ் பாஸ்வான் ஆகட்டும், எல்லா லீடர்ஸும் நீங்க சொன்னது அகிலேஷ் யாதவ், முலாயம் சிங் யாதவ் எல்லாருமே, ஈவன் அந்த ஜனதா கட்சி பிரேக் டவுன் ஆன பிஜு ஜனதா தள் ஆகட்டும், ராஷ்டிரிய ஜனதா தள், ஜனதா தள், செக்யூலர், எல்லாத்துலயுமே வந்து ஒரு நெப்போட்டிசம்குள்ள நுழைஞ்சு அந்த கட்சி ஃபார்ம் பண்ணதுக்கான ஒரு அர்த்தமே இல்லாம போயிடுச்சோ. அது கண்டிப்பா அதுதான் இன்னைக்கு நடக்குது. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இவங்கெல்லாம் வந்து ரொம்ப இப்ப இன்னைக்கு நம்ம வந்து ஒரு வகையில நம்ம பாரதிய ஜனதா பார்ட்டி ஏன் புகழறோம், மக்கள்லாம் சொல்றாங்கன்னா அங்க வந்து நெப்போட்டிசம் இல்ல. அதாவது ஒரு குடும்பத்துல இருந்து அவன் பையன் எம்பி ஆகலாம், ஆனா கட்சி தலைவருங்கிறது வந்து ஒரே குடும்பத்துல இருந்து வர முடியாது. இன்னைக்கு வந்து எப்படி காங்கிரஸ் வீக் ஆன மாதிரி இன்னைக்கு ஆர்ஜேடி வீக் ஆனதுக்கு காரணம் இவங்க எல்லாம் பிரிஞ்சு போறதுக்கே அதாங்க காரணம். அடுத்த ஸ்லைட்ல நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இவங்க எல்லாம் நீங்க சொன்ன எல்லா லீடர்ஸுமே ஒரு கட்டத்துல ஜெயபிரகாஷ் நாராயணன் அப்படின்ற ஒரு மகத்தான தலைவருக்கு கீழே ஒர்க் பண்ணவங்க தான், கரெக்டுங்களா? சொல்றேன். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா கீழே லைன்ல பாருங்க, 5 நேஷனல் பார்ட்டி, காங்கிரஸோ, ஜனசங், பாரதிய லோக்தள், இதுல இருந்தா லல்லு பிரசாத் யாதவ் சீஃப் மினிஸ்டர் ஆனார். சோசியலிஸ்ட் பார்ட்டி, சுதந்திரா பார்ட்டி, நம்ம ராஜாஜி உருவாக்கின பார்ட்டி, கிட்டத்தட்ட 50 எம்பிஸ் வச்சிருந்த பார்ட்டி சுதந்திரா பார்ட்டி. இவங்க எல்லாரும் சர்வத்தையும் தியாகம் பண்ணி தங்களோட ஒரு அடையாளத்தை அழிச்சுண்டு
ஜெயபிரகாஷ் நாராயண் கீழே ஜனதா பார்ட்டின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணி 1977 எலெக்ஷன்ல கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாங்க மொரார்ஜி தேசாய் தலைமையில. ஆனா அவங்களால 2 வருஷம் கூட ஒத்துமையா இருக்க முடியல. ஏன் அப்படின்னா அதுக்குதான் நம்ம அடுத்த ஸ்லைட்ல நம்ம பதில் சொல்ல போறோம். இது ஒரு எக்ஸ்ப்ளோஷன் மாதிரி. என்னன்னா நம்ம இந்திரா காந்தி 1980 பவருக்கு வந்த உடனேயும் விதின் 3 months 9 ஸ்டேட் கவர்மெண்ட்டை 3 நாள் February 16, 17, 18 3 நாள்ல அடிச்சு காலி பண்ணிட்டாங்க. 3 நாள். அதாவது இந்திரா காந்தி ஃபர்ஸ்ட் பவருக்கு வராங்க அண்ட் 75ல எமர்ஜென்சி டிக்ளேர் பண்றாங்க. அந்த எமர்ஜென்சியை எதிர்த்து போராடி இந்த ஜனதா பார்ட்டி ஃபார்ம் ஆகுது. அண்ட் அவர்களை வீழ்த்தி மொரார்ஜி தேசாயை வீழ்த்தி திருப்பி இந்திரா காந்தி வரும்பொழுது எல்லாரையும் அடிச்சு தூக்குறாங்க. என்னையால நீங்க எதிர்த்தீங்க அப்படின்ற மாதிரி ஒரு திங்கிங்ல. இன்னைக்கெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது நம்மளால. இன்னைக்கெல்லாம் எந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் நினைச்சு கூட இதுல நம்மளோட எம்ஜிஆர் அவர்களும் அவரோட கவர்மெண்ட்டும் டிஸ்மிஸ் பண்ணாங்க. கரெக்ட். நான் என்ன தவறு செய்தேன் அப்படின்னு கேட்டு ஒட்டுமொத்தமா திருப்பி அழுனாரு அவரு. சோ எம்ஜிஆரோட இது அதுல வந்து எல்லாருக்கும் போச்சு, எல்லாருக்கும் பவர் போச்சு. இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா இங்கதான் வந்து நீங்க கேட்ட இந்த இது நீங்க இப்ப பாத்தீங்கன்னா 1972 இப்போ வந்து காங்கிரஸ் 1977 ஜனதா பார்ட்டி அதுல கற்பூரி காங்கிரஸ் வீழ்ச்சி வருது. அவங்க 80ல காங்கிரஸ் அந்த கவர்மெண்ட்டை காலி பண்ணிட்டு திருப்பி காங்கிரஸே வந்துருது. ஓகே. அப்புறம் மக்கள் சப்போர்ட் அவங்களுக்கு இருந்திருக்கு காங்கிரஸுக்கு. இல்ல அது என்ன ஆச்சுன்னா நம்ம ஜனதா பார்ட்டி ஒரு வகையில புகழ்ந்தாலும் ஆனா ஒரு வகையில ரொம்ப மோசமான அரசை கொடுத்தாங்க. அவங்க பல ஸ்டேட்ல வந்து ஒரு ஒரு அதாவது எந்த புது பார்ட்டி ஆனாலுமே ஒரு 3 வருஷம் 5 வருஷம் அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து யாருமே ஒரு பெரிய தலைவரா இருந்தது கிடையாது. எல்லாரும் ஸ்டூடெண்ட். இப்ப லல்லு பிரசாத் லீடர், அவரால எதிர்கட்சியில இருந்து குறை சொல்றது ஈஸி, ஆளுங்கட்சியா வந்து ஆக்சுவலா வேலை பார்க்கறது கஷ்டம். அந்த மாதிரி பண்ணவே முடியல. ரெண்டாவது வந்து அவங்களுக்குள்ள உட்கட்சி தகராறு அவ்வளவு மோசமா இருந்தது ஜனதா பார்ட்டின்னு. அடுத்த ஸ்லைட்ல காமிக்கிறேன். எவ்வளவு தடவை உடையணுமோ உடைஞ்சுக்கிட்டே இருக்கும். அது கட்சிகள் உடையறதே டெய்லி வேலையா போச்சு அவங்களுக்கு. இப்ப இவன் பதவிக்கு வந்தா மொரார்ஜி தேசாய் கால வாரிச்சதுக்கு சரண் சிங் கால வாங்கறதுக்கு இன்னொரு 10 பேர். இப்படி இருந்ததுனால மக்கள்லாம் வெறுத்து போய் இதுக்கு இந்திரா காந்தியே பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் திருப்பி இந்திரா காந்தி. தமிழ்நாடுல வந்து எப்படி இப்ப பாமகல இருந்து இப்ப பல்ரெட்டி வேல்முருகன் வெளில வந்தாரு, திருப்பி மதிமுக அதுல இருந்து உடைச்சு ஒரு குரூப் வச்சு, தேமுதிக இருந்து உடைச்சு சந்திரகுமார் வந்தாரு. அந்த மாதிரி உடைச்சுனே இருக்கிறாங்க பார்ட்டிய, உடைச்சுக்கிட்டே இருப்பாங்க கட்சியை. திமுக அதிமுக மதிமுக அப்படி வந்தா மாதிரி அந்த 1970 பீரியட்ல சொல்ல வரேன். நீங்க சந்திரசேகர் சார் நீங்க சொல்றது வந்து பலமான கட்சியாவே அது பிரிந்தது. பட் இப்ப வந்து பாத்தீங்கன்னா தேமுதிக இருந்து ஒரு ஃபேக்ஷன் உடைச்சிட்டு வந்தாங்க, சண்டை போட்டு ஒரு ஃபேக்ஷன் மட்டும் உடைச்சிட்டு வந்தாங்க, ஒரு சின்ன ஃபேக்ஷனா உடைஞ்சாங்க. பாமக இருந்து பன்ரெட்டி வேல்முருகன் அப்படி உடைச்சிட்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் பன்ரெட்டி ராமச்சந்திரன் அவர் உடைச்சிட்டு வந்தாரு. சின்ன 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 ஒரு அதிகார சண்டைக்காக உடைச்ச மாதிரி தான் எக்ஸாம்பிள் சொல்றாரு. ஆமா. இப்ப என்ன ஆகும்னா நீங்க பாத்தீங்கன்னா நம்ம லல்லு பிரசாத் யாதவ் வந்து 1985 தலை தூக்கிட்டாரு. அவர் அந்த பாரதிய லோக்தள் அப்போசிஷன் லீடர் ஆயிட்டாரு. அதாவது 1980 ஜனதா பார்ட்டி பவர் போச்சு, இவங்க வந்தாங்க. ஆனா அடுத்த எலெக்ஷன்ல லல்லு பிரசாத் யாதவ் திருப்பி எல்ஓபி ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் 1990ல ஜனதா தள் அந்த பாரதிய லோக்தள்ன்றத வந்து ஜனதா தள்னு ஆக்கி அத வந்து பவருக்கு வந்துட்டார். கோயலிஷன் கவர்மெண்ட் இந்த சிபிஐ. ஆனா இன்னைக்கு வரைக்கும் கூட அவங்களுக்கு வந்து இந்த சிபிஐ சிபிஐஎம்லாம் அவங்க கூட தான் இருக்காங்க. சோ அப்பவே வந்து இந்த லல்லு பிரசாத் அது ஒரு கோயலிஷன்ல ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி மேல வந்துட்டாரு. ஆனா இந்த ஜேஎம்எம் தான் இப்ப ஜார்க்கண்ட் தனியா ஸ்டேட் போயிட்டதுனால அந்த ஜேஎம்எம் தனியா பார்ட்டி ஆயிருச்சு. பட் ஆனா இந்த 1990ல இவங்க லல்லு பிரசாத் யாதவ் வந்துட்டாரு. அப்புறம் 1995லயும் அவர் வந்தார். 1995லயும் வந்துட்டு இந்த காவியமான ஒரு ஜங்கல் ராஜ், காவியமான ஜங்கல் ராஜ். ஐயோ அத பத்தி ஒரு தனியா நம்ம வந்து ஒரு 10 ஒரு நாளுக்குள்ள அந்த கேஸ் போடலாம் சார். ஆனா நான் இப்போ வந்து நான் அத இப்ப போடல. நான் அடுத்ததான் அதை காமிக்கிறேன். நான் உங்களுக்கு அதை பத்தி நான் ஒரு வச்சிருக்கேன், ஒரு இன்ஃபர்மேஷன் காமிக்கிறேன்னா பிஆர் பத்தி பேசினா அந்த ஜங்கல் ராஜை பத்தி பேசாம நம்மளால இருக்க முடியாது. சோ காடு மாதிரி இருக்கு அந்த காட்டுல தலைவர் அந்த மாதிரியா? சரி அடுத்த சொல்லுங்க, ஆமா.
இப்ப இந்த 1995ல 167 சீட்டு சரியான மெஜாரிட்டி, தனி பெரும் மெஜாரிட்டி. அப்புறம் வந்து அப்பவே பாத்தீங்கன்னா நமக்கு பிற்காலத்துல வந்து வாஜ்பாய் கவர்மெண்ட்ல பினான்ஸ் மினிஸ்டர் அந்த யஷ்வந்த் சின்ஹா தான் அப்ப பிஜேபிக்கு எதிர்கட்சி தலைவர். சோ பிஜேபி அப்பவே வந்து ஒரு முக்கியமான கட்சி ஆயிடுச்சு. பிஜேபி வந்து 80ல தொடங்கினாலும் 15 வருஷத்துல அவங்க மத்திய பிரதேஷ், பீகார் அங்க மாதிரி இடத்துல ரொம்ப பெரிய எதிர்கட்சின்ற ஸ்டேட்டஸ்க்கே வந்துட்டாங்க. அவங்க தமிழ்நாட்டுல அவங்களால ஒண்ணும் பண்ண முடியல. பட் ஆனா அங்கெல்லாம் எதிர்கட்சி ஸ்டேட்டஸ்க்கே வந்துட்டாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த 2000 இதுதான் வந்து லல்லு பிரசாதோட வீழ்ச்சிக்கு காரணமா இருந்த ஒரு டென்யூர். லல்லு பிரசாத் யாதவ் 97ல வந்து ஜெயில், அவர் பேர வந்து குற்றம் சாட்டப்பட்ட ஒரு ஜெயிலுக்கு போயிட்டாரு. அப்போ ஜெயிலுக்கு போனவரு தன் மனைவிய சீஃப் மினிஸ்டர் ஆக்கிடுறாரு, ராப்ரி தேவி. சோ இதுதான் வந்து பீகார் எலெக்ஷன்ல ஒரு பீகார் அரசியல்ல எகைன் ஒரு முக்கியமான திருப்பத்தை ஏற்பட்டது. கண்ட்ரி ஃபுல்லா ஒரு பெரிய அப்படியே ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க. என்னங்க இது ஒரு கட்சி, நீங்க சொன்னீங்க இல்லையா குடும்ப அரசியல்னு, ஜெயிலுக்கு போனா வைஃபை சீஃப் மினிஸ்டர் ஆக்கிறது. அந்த அம்மாக்கு என்னன்னே தெரியாது, அரசியல்னா என்னன்னு தெரியாது, கட்சினா என்னன்னு தெரியாது. அந்த மாதிரி வெளியில வந்ததே கிடையாது. படிப்பறிவு இல்லைன்னு சொல்ல முடியாது, அதை வந்து குற்றமா சொல்ல முடியாது. அந்த அம்மாக்கு எதுவுமே தெரியாது. ஆனாலும் அவரு ஜெயில இருந்துகிட்டு அந்த அம்மாவை வச்சு ஆட்சி பண்ணாங்க. அவ்வளவுதான். அப்போ ஆரம்பத்துல பீகார்ல வந்து காலத்தின் கட்டாயத்தினால பிஜேபி அவருக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு அப்பதான் வந்து 2000ல வந்து பாத்தீங்கன்னா லல்லு பிரசாத், ராப்ரி தேவி சிஎம், அவங்க சப்போர்ட் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா பிஜேபி 41 சீட்டு, சமதா பார்ட்டி நிதிஷும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அப்போ ஒரு சின்ன கூட்டணி ஃபார்ம் பண்ணி ஏதோ ஒண்ணு ஓடட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு கவர்மெண்ட்டை ரன் பண்ணாங்க. ஆனா இந்த கவர்மெண்ட் வந்து 2005ல ஒரு எலெக்ஷன் நடந்த போது பிப்ரவரியில அந்த அந்த தேர்தலோட முடிவுகள் எப்படி இருந்ததுன்னா ஒருத்தரால கூட இன்னொருத்தர் கூட சேர்ந்து கவர்மெண்டே ஃபார்ம் பண்ண முடியல. அதுக்கப்புறம் ஒரு கிட்டத்தட்ட 10 மாசம் இப்படி ஓடி போய் அக்டோபர்ல திருப்பி எலெக்ஷன் வந்தது. அந்த எலெக்ஷன்ல நிதிஷ் பிஜேபி சேர்ந்து ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்ணி எலெக்ஷனுக்கு முன்னாடி தனி மெஜாரிட்டில வந்துட்டாங்க. இதுதான் நிதிஷ் முதல்ல சிஎம் ஆன கதை. இங்கதான் அதுக்கப்புறம் பல கவர்மெண்ட் சேஞ்ச் பண்ணாலும் ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் அப்படின்றது நிதிஷ் குமார் இருக்கிறாரு. பல கவர்மெண்ட் சேஞ்ச் ஆனாலும் நான் தான் ஹெட். பட் ஓகே, குஜராத்ல மோடி கண்டினியூஸா வந்தாரு. பட் அத நிதிஷ்குமாரோட நம்ம கம்பேர் பண்ண முடியாதுன்னா அதை பத்தி தான் சார் இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஏன் கம்பேர் பண்ண முடியாதுன்ட்டு. நிதிஷே திருப்பி ஓட்டு போடுறாங்களே, அப்ப அந்த ஜங்கிள் ராஜ் அப்படின்றது அவ்வளவு மோசமா? நம்ம டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் த செஷன் நம்ம வந்திருக்கோம். சோ அது சுருக்கமா ஜங்கிள் ராஜ் அப்படின்றது வந்து அவ்வளவு மோசமா தொடர்ந்து 20 வருஷம் ஒருத்தருக்கே ஆட்சி கொடுத்துடலான்ற அளவுக்கு ஒரு ஆட்சி ஆகுது. அதுக்கு நான் வரேன். ஜங்கிள் ராஜுக்கு இப்ப நான் வந்து சொல்றேன், இதான் அந்த ஒரு வெடி சத்தம் கேட்டுதா, ஜங்கிள் ராஜ். இது வந்து இந்த ஜங்கிள் ராஜ வந்து யாரோ போற போக்குல யாரோ ஒருத்தர் எழுதல, பத்திரிக்காரன் எழுதல, இது எழுதல, ஒரு கோர்ட் ஜட்ஜு சொன்னாரு. அதாவது அந்த ஜட்ஜு பேரு வந்து இங்க இருக்கு பாருங்க, ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கிருஷ்ண சஹாய் அப்படின்னு ஒருத்தர் வந்து ஒருத்தர் கேஸ் ஃபைல் பண்றாரு. அந்த கேஸை ஹியர் பண்ற ஜஸ்டிஸ் விபி சிங், ஜஸ்டிஸ் தரம்பால் சின்ஹா, இந்த 2 ஜட்ஜு பாட்னா ஹைகோர்ட்ல ஏம்பா நீ நடத்துறது ஆட்சியா இல்ல காட்டாட்சியான்னு கேட்டாரு. லல்லு பிரசாத் யாதவ் கவர்மெண்ட்டை பார்த்து அவர் கேட்ட கேள்வி, நீ நடத்துறது ஆட்சியா இல்ல காட்டாட்சியா அப்படின்னு. இது வந்து ஒரு அப்படி என்ன பண்ணார் அப்படின்னா சொல்லிக்கிட்டே சார். எனக்கு ஒரு டவுட் 2006ல இருந்து 11 வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த டிஎம்கே கவர்மெண்ட் மேல வச்சதும் அந்த ஜங்கிள் ராஜ் குற்றச்சாட்டு தான். ஆமா, பவர் கட் ஆகட்டும், ரவுடிசம் ஆகட்டும், லேண்ட் கிராபிங் ஆகட்டும், அந்த மாதிரி பல குற்றச்சாட்டுகள் இருந்தது. பட் அந்த அப்படியாப்பட்ட கட்சியை வந்து பாத்தீங்கன்னா 10 வருஷம் கழிச்சு திருப்பி ஆட்சி கொடுத்துட்டாங்க. நீயே வச்சுக்கோப்பா சாமி, போனா போது திருந்திட்டு இருப்ப, உன்னை நம்புறோம், நீங்க திருந்திட்டு இருப்பீங்க நம்புறோம் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. ஆனா கிட்டத்தட்ட 20 வருஷமா ஆட்சி கொடுக்கறதுக்கே பயப்படுறாங்களே ஜனங்க. அந்த அளவுக்கு என்ன இருந்துச்சு ஜங்கிள் ராஜ்ல? அந்த அளவுக்கு இருந்ததுதான் ஒண்ணு. நான் இது ஒரு கேஸ் நான் சொல்றேன். 1998-99ல ஐஏஎஸ் ஆஃபீஸர் பிபி பிஸ்வாஸ் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாங்க. அவரோட வைஃப்
அவரோட மதரு, அவரோட சிஸ்டர் இன்லா, நீஸு, அவங்க வீட்டுல இருந்த 1-2 வேலை, இவங்க எல்லாரையும் வந்து சொல்றது கஷ்டமா இருக்கு, ரேப் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் எப்படி அடிக்கடி அவரை வந்து ஒரு பிணை கைதி மாதிரி வச்சு அந்த ஒரு ரேப் பண்றது அவங்க. ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் ஃபேமிலிக்கு நடந்தது சொல்றீங்க நீங்க, சாதாரண மனுஷனுக்கு இல்ல, ஐஏஎஸ் ஆபீசர், சாதாரண மனுஷன் இல்ல, ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் வைஃப்க்கு நடந்தது. அதை யாரு பாத்தீங்கன்னா அவங்க ஹேமலதா யாதவ் அப்படின்னு ஒரு இதோட ஒரு இந்த ஒரு ஆர்ஜேடி இதுல இருந்த, அதுக்கப்புறம் வந்து இது சொல்ல முடியாத ஒரு சோகம். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ஷில்பி ஜெயின் மர்டர் கேஸ்ன்னு ஒண்ணு வந்து ரொம்ப ரொம்ப பிரபலமா இருந்தது அந்த காலத்துல. யார் பண்ணா என்ன பண்ணாங்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அதாவது ஷில்பி ஜெயினுங்கிறவங்க ஒரு மாடல். அவங்க வந்து அவங்களோட அரை நிர்வாணமா அவங்களோட பணம் எடுக்கப்பட்டது. ஓகே. அதுக்கு பின்னாடி கௌதம் சிங் அப்படின்ற ஒரு எம்எல்ஏ பண்ண செயல் அப்படிங்கிறது அப்புறம் தெரிய வந்தது. அதுக்கப்புறம் கிட்னாப்பிங்ன்றது வந்து கடத்தலுங்கிறது ஒரு இண்டஸ்ட்ரி மாதிரி, டெய்லி ஒரு கடத்தல் நடக்கும். கணக்கெடுத்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு கடத்தல் நடக்கும். இந்த பாத்தீங்கன்னா 1778 கிட்டத்தட்ட 1800 அப்படின்னா 6 வருஷம் நீங்க சொல்றது ஆக்சுவலா ஹார்ட் டு டைஜஸ்ட், என்னால பிலீவ் பண்ண முடியல. இந்த சினிமால எல்லாம் காமிப்பாங்க, அப்படியே பீகார்ல பாத்தீங்கன்னா ஒரு ரவுடி வருவாங்க, அப்படியே டானாக்கா இது பண்ணுவாங்க, அப்படியே கன் எடுத்து சுடுவாங்க, நினைச்சவங்களை ரேப் பண்ணுவாங்க. இந்த சினிமால காமிக்கிற வில்லன் கதை மாதிரி இருக்கு நீங்க ஆக்சுவலா சொல்றது. இது அத்தனையும் நடந்தது. இதுக்கெல்லாம் நான் இங்க வந்து ஒரு லிங்க் கொடுத்திருக்கேன். அந்த லிங்க் போனீங்கன்னா நீங்க வந்து ஜங்கல் ராஜ் பீகார்னு அடிச்சீங்கன்னா அந்த காலத்துல பிரஸ்ல ரிப்போர்ட் பண்ண, அதாவது இந்த நம்மளோட இந்த ஜஸ்டிஸ் சொன்ன அப்புறம் இது எல்லாமே டாக்குமெண்ட் ஆகி வெளியில வருது ஒவ்வொன்னா. அன்னி வரைக்கும் இங்க ஒரு கேஸ்ன்னு இருந்தது போக எல்லாத்தையும் குழுமி பார்க்கும்போதுதான், ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது அந்த ஜட்ஜு, அந்த 2 ஜட்ஜஸ் வந்து அவங்க வாய் விட்டு சொல்லிட்டாங்க, ஏன்டா நீ இப்படி யாரா ஒரு ஆட்சி நடத்துவ அப்படின்னு. அதாவது ஜங்குல கூட மானும் புலி ஒன்னா இருக்கும், பசிச்சாதான் வேட்டையாடும். ஆனா இங்க பசிக்கு பண்ண மாதிரி வெறிக்கோ ஒரு அந்த ஒரு வேற எதுக்கோ பண்ண மாதிரி இருக்கு நீங்க சொல்றத பார்த்தாக்கா. இதுக்கு வந்து ஒரு தடையோ இதுவோ கிடையாது. அதே மாதிரி சாது யாதவ்ன்றது வந்து அவங்க வந்து இந்த ராப்ரி தேவியோட பிரதரோ யாரோ அவன் வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட் கமிஷனர், ஒரு ஐஏஎஸ் ஆபீசர். ஓகே, அவனை வந்து கன்னு காமிச்சு நீ டிரான்ஸ்பர் பண்ணு, ஏதோ ஒரு டிரான்ஸ்பர் ஆர்டர். அவர் ஏதோ ஒரு இதெல்லாம் பண்ண முடியாது, பண்ண கன்னை காமிச்சு டிரான்ஸ்பர் ஆர்டர் வாங்குறது. அதாவது காட்சினா இதுக்கெல்லாம் ஒரு அழகே கிடையாது. டிபிக்கல் சினிமா. இப்ப நம்ம வந்து எந்த சினிமால காமிக்கிறோமோ அதை அப்படியே அவங்க பண்ணிருக்காங்க. எல்லாரும் அங்க நடந்ததா சினிமால எடுத்திருக்காங்களோ இருக்கலாம். அப்படி அதை பார்த்துதான் ஒருவேளை இந்த மாதிரி சினிமா வந்திருக்காமோ என்னமோ. கடைசியா நமக்கெல்லாம் தெரியும். இன்ஃபேக்ட் ஆக்சுவலா விஜயகாந்தோட ஒரு படம் தென்னவன் அப்படின்ற ஒரு படத்துல வந்து இந்த மாதிரி நாசர் சிஎம்மா இருப்பாரு, அவங்களோட வைஃப் ஊர்வசியை வந்து நான் சிஎம் ஆக்குற மாதிரி காமிப்பாங்க. அப்பயே அது பரவாயில்லாங்க பேசப்பட்டது, ராப்ரி தேவியை தான் இவங்க பண்றாங்கன்ற மாதிரி. ஆமா, இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த ரோஹிணி ஆச்சாரியா, அந்த சாது யாதவ்ன்றது ஒரு அவங்களோட ஃபேமிலி வெட்டிங்ல கடைக்குள்ள பூந்து, எப்பா இந்த பர்னிச்சர்லாம் நல்லா இருக்குப்பா, நமக்கு தேவை, எல்லாத்தையும் எடுத்துன்னு போப்பா அப்படின்னு ஜுவல்லரி கடைக்கு போறது. ஆமா, ஜுவல்லரி கடைக்கு போயிட்டு எனக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்குப்பா, எல்லாத்தையும் பேக் பண்ணி வீட்டுக்கு எடுத்துன்னு போ. அப்புறம் காசெல்லாம் கிடையாது, காசெல்லாம் கேட்கவே முடியாது. அப்புறம் வந்து அவ்வளவுதான். அப்ப வந்து ஒரு கார் ஷோரூம்குள்ள போறது, நம்ம கல்யாணத்துக்கு ஒரு 50 கார் தேவையில்ல, 50 கார் எடுத்துட்டு போப்பா அப்படின்னு சொல்லிட்டு 50 கார் எடுத்துட்டு வருது. இவங்க யார், அரசியல்ல யாரு இவங்க சாது யாதவ்னு. இந்த சாது யாதவ்ங்கிறது வந்து ராப்ரி தேவியோட ஒரு ரிலேட்டிவ். லல்லு பிரசாத் யாதவ், அதுக்கு மச்சான் மாதிரின்னு வச்சுங்களேன். மச்சான் பண்ற வேலை தானே இதெல்லாம், தமிழ் சினிமால காமிக்கிறது தானே அரசியல்ல. லல்லு பிரசாத் யாதவோட டாட்டர். இவங்க அத்தனையும் இதெல்லாம் நடக்க தான் மக்களுக்கு வந்து ஐயோ இதை விட்டா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. அது எந்த அளவுக்கு மோசமாச்சுன்னா, இந்த 1990ல இருந்து அந்த 2000 இந்த 10 வருஷத்துல பாத்தீங்கன்னா, இப்ப நார்மலா நம்ம என்ன சொல்லுவோம், தனி மனித வருமானம் வருஷம் கூட தானே செய்யும்.
நிறைய கூடுதோ கம்மியா கூடுதோ ஒரு 50 ரூபா கூடும், 100 ரூபா கூடும், 200 ரூபா கூடும். ஆனா பீகார்ல மாத்திரம்தான் தனி மனித வருமானம் 100 ரூபா குறைஞ்சது இந்த 10 வருஷத்துல. ஓ மை காட். ஓகே. பவர் கன்சம்ஷன், அதாவது பவர் கன்சம்ஷன் வந்து ஒரு வீட்டுல வந்து 84 கிலோவாட் யூஸ் பண்ணியிருந்த வீடு வந்து 60 கிலோவாட். 60 கிலோவாட்னா என்னங்க, ஒரு ஃபேனு ஒரு லைட் போட முடியுமா அந்த வீட்டுல? அதுவும் குறைஞ்சு போச்சு. அப்புறம் இந்தியா ஃபுல்லா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், இந்த 2000 அந்த பீரியட்ல தான் வந்து இன்டர்நெட் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி வந்து நம்ம எல்லார் கையிலயும் வந்து ஸ்மார்ட் போன்லாம் வர ஆரம்பிச்சது. அதே மாதிரி நம்ம எல்லாம் வந்து இந்த இன்டர்நெட் சென்டருக்கு போய் இன்டர்நெட் பார்ப்போம். அங்க பாத்தீங்கன்னா இன்டர்நெட் யூசர் குறைஞ்சு போயிட்டாங்க. லோயஸ்ட் நம்பர் பீகார்ல தான். அப்புறம் கேலப்னு ஒரு ஃபாரின் கம்பெனில வந்து அவங்க இந்தியாவில் அவங்க உலகம் ஃபுல்லா சர்வே எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து டிக்ளேரே பண்ணாங்க 1999ல இந்தியாலே வர்ஸ்ட் ஸ்டேட் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் பீகார் தான் அப்படின்னு. இத்தனையும் வந்து இந்த பீரியட்ல நடந்தது 1990 to 2005. கடைசியா இதுக்கு எல்லாத்துக்கும் மகுடம் சூட்டினா மாதிரி நமக்கு எல்லாரும் தெரியும், மாட்டு தீவன ஊழல் 950 கோடி. மாட்டு தீவனம் புண்ணாக்கு, அது வந்து கடைசியா இதுதான் நடந்தது. 950 கோடி அந்த காலத்துல பெரிய அமௌண்ட் தான். பெரிய அமௌண்ட். ஓகே சார், நான் ஃபைனல் क्वेश्चनக்கு போகணும்னு நினைக்கிறேன், இந்த செஷனோட ஃபைனல் क्वेश्चनக்கு. சோ இப்போ வந்து அகைன் என்னோட கேள்வி என்னன்னா, ஃபைட் அப்படின்றது வந்து நிதிஷ்குமார் பிஜேபி இந்த அலையன்ஸ் பிளஸ் ஆர்ஜேடி எப்படிதான் இருக்குதா, இல்ல வேற ஏதாவது ஒரு புது இருக்கா? ஜஸ்ட் ஒரு சம்மரைஸ் மட்டும் பண்ணுங்க. அதுக்கான டீடைல் அனாலிசிஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து டெஃபினட்டா போக போறோம். சோ நம்மளுக்கு இப்போ புரிஞ்சது, ஓவராலா ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும், யார் யார் களத்துல இருக்கிறாங்க இந்த வாட்டி. களத்துல இவங்க தான் இருக்காங்க. முதல்ல வந்து இதான் பார்ட்டிஸ். களத்துல வந்து 2 பகுதியா பிரிக்கலாம். மேல இருக்கிறது தான் என்டிஏ, பாரதிய ஜனதா பார்ட்டி, ஜனதா தள் யுனைடெட், ஜேடியு. நம்ம இப்ப அடிக்கடி நம்ம சொல்லுவோம், நேயர்களுக்கு சொல்லலாம், பிஜேபி, ஜேடியு, அப்புறம் இந்த சிராக் பாஸ்வான் லோக் ஜனசக்தி பார்ட்டி, இந்துஸ்தான் அவாமி மோர்ச்சா, ஜித்தன் ராம் மாஞ்சி முன்னாள்ல கொஞ்ச நாள் ஒரு 9 மாசம் சீஃப் மினிஸ்டரா இருந்தவர். அப்புறம் இந்த ராஷ்டிரிய லோக் மஞ்ச் உபேந்திர குஷ்வாஹா, இவர் வந்து நம்மளோட ஜாதி தலைவர் மாதிரி. குஷ்வாஹாங்கிறது ஒரு ஜாதி கம்யூனிட்டி, அதோட ஜாதி. அதே மாதிரி ராஜ்பர், சுஹேல் தேவ் பாரதிய சமாஜ் பார்ட்டி, இவங்க எல்லாரும் ஒரு அணி. இதுல பிரதானம் வந்து பிஜேபி, ஜேடியு. இது வந்து ஒரு சிராக் பாஸ்வான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ளே பண்ண போறாரு. இந்த கீழே பாத்தீங்கன்னா, ஆமா சென்ட்ரல்ல மினிஸ்டரா இருக்காரு. கீழே பாத்தீங்கன்னா, ஆமா அவர் வந்து தன்னை வந்து மோடியோட ஹனுமான்னே சொல்லிக்கிறாரு அவரு. இப்ப கீழே பாத்தீங்கன்னா மகா கட்பந்தன். இந்த மகா கட்பந்தன் அப்படின்னா பெரிய மகா கட்பந்தன்னா தமிழ்ல சொன்னா மிகப்பெரிய கூட்டணி, பெரிய கூட்டணி. இதுல யாரு? லல்லு பிரசாத் யாதவோட பையன் தேஜஸ்வி யாதவ், இப்ப அவர் தான் தலைவர். ரெண்டாவது வந்து லல்லு பிரசாத் அவுட் ஆஃப் ஃபீல்ட் ஆயிட்டாருங்களா? லல்லு பிரசாத் யாதவ் வந்து பின்னாடில இருந்து இயக்குறாரு, அவ்வளவுதான். அவர் வந்து டைரக்டா பொண்ணு பண்ண மாட்டாரு. அவரால் எலெக்ஷன்லாம் மீட்டிங்லாம் அட்ரஸ் பண்ண முடியாது. ரெண்டாவது அவர் வந்து என்னதான் இருந்தாலும் அவர் பெயில்ல தான் இருக்கிறாரு. சோ அதனால ஒரு மாசத்துக்கு முன்னாடி கோர்ட்ல ஒரு கேள்வி கேட்டாங்க, ஏங்க நீங்க வந்து உடம்பு சரியில்லை, நான் ஜெயில எல்லாம் இருக்க முடியாது, நான் ரொம்ப க்ஷீணிச்சு போயிட்டேன் அப்படின்னு தான் சொல்லிதான் பெயில் கேட்டீங்க. ஆனா நீங்க பண்ற வேலையெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க ஒண்ணு உடம்புலாம் நல்லா தான் இருக்கு போல இருக்கு, என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்ட உடனே இப்ப திருப்பி உட்காட்டாரு அவர். சோ இப்போ அவரு வந்து காங்கிரஸ், ஆர்ஜேடி காங்கிரஸ், அப்புறம் கம்யூனிஸ்டுகள். அதுதான் வந்து என்னன்னா, என்டிஏவா மகாகட்பந்தனான்னு முடிவு செய்யற சக்தி இவங்க கையில தான் இருக்கு. ஏன்னா இவங்க தான் வந்து இந்த ஓட்டை சிதறடிக்க போற 2 கட்சிகள். ஒண்ணு வந்து நம்ம பிரசாந்த் கிஷோர், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த பேரு. அதாவது அவர் தான் பல கட்சிகளை இன்க்ளூடிங் நம்ம டிஎம்கேவை நான் தான் ஜெயிக்க வச்சேன் 2021 சொல்லக்கூடிய பிரசாந்த் கிஷோர் பெங்கால்ல ஜெயிக்க வச்சிருக்காரு. ஏன் மோடியே 2014 ஜெயிக்கிறதுக்கு அவர் ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளராக தான் இருந்தார் அவரு. அது மாதிரி அதுக்கப்புறம் அரவிந்த் கெஜ்ரிவால் எல்லாரையுமே ஜெயிக்க வச்சல ஒரு 10-12 ஸ்டேட்ல ஜெயிக்க வச்சிருக்கிறாரு அவரு. அவரே வந்து அவர் பீகார்கார், அவர் வந்து யூஎன்ல எல்லாம் வேலை பண்ணிட்டு இப்ப
இப்ப நான் வந்து பீகாரை முன்னு கொண்டு வரேன் அப்படின்னு அவர் இறங்கி இருக்காரு. ஆனா நம்ம இவரை வந்து சாதாரணமா எடை போட முடியாது. காரணம் அவர் 2.5 வருஷமா கடுமையா உழைச்சுட்டு இருக்காரு. ஒரு கிராமமா போயிட்டு ஒரு பஞ்சாயத்தா போயிட்டு என்ன பண்ணி ஏன் இவங்க 2 பேரும் இவங்களுக்கு எல்லாம் ஓட்டு போடக்கூடாது, எனக்கு ஓட்டு போடக்கூடாது 2.5 வருஷமா போராடி இருக்காரு. அதனால அவரு வந்து 5% வாங்குறாரோ 10% வாங்குறாரோ 15% வாங்குறாரோ அது பேசிஸ்ல தான் வந்து ஒண்ணு என்டிஏ ஜெயிக்குமா இல்ல மகாகட்பந்தன் ஜெயிக்குமாங்கிறத இவர் கையில தான் இருக்கு. யாரோ ஜெயிக்கிறதுக்கே வீக்கம் பண்ணவரு தான் ஜெயிக்க எவ்வளவு பண்ணுவாரு? கண்டிப்பா முடியாது. காரணம் இவரால நினைச்சாலும் இவரால ஒரு 5% சீட்டு தான் 5 இருந்து ஒரு 10 சீட்டு தான் வாங்க முடியுங்கிறது தான் என்னோட கணிப்பு. ஆனா இவர் வந்து ஒரு 15% 15%க்கு மேல சராசரியா ஓட்டு வாங்கினார்னா முடிவு யார் பக்கம் வேணா போலாம். அது நான் வந்து உங்களுக்கு நம்மளோட அடுத்த இதுல ப்ரோக்ராம்ல நான் சொல்றேன். அதே மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவால் இவர் என்னன்னா இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து பீகார் அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியிலேயே தோத்துட்டார்ல. அதாவது இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால வந்து நம்ம சாதாரணமா எடை போட முடியாது சந்துரு. ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து அடிமட்டத்துல வேலை பண்றவங்க, அவங்க மேம்போக்கா மேயறவங்க கிடையாது. இப்ப நீங்க வந்து அரவிந்த் கெஜ்ரிவால்ல பாத்தீங்கன்னா அவரு வந்து ஒரு கவுன்சிலர் லெவல்ல வேலை பண்ணக்கூடிய ஆள். அவரு நீங்க வந்து இப்போ நீங்க ஒரு தொகுதினா இப்போ பூத் லெவல்ல வேலை பண்ணக்கூடிய ஆளுங்க அவங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அவங்கதான் இந்தியாலேயே வந்து தேசிய கட்சிகள்னு பாத்தீங்கன்னா மமதாவோட கட்சி கூட தேசிய கட்சி கிடையாது. ஆனா அரவிந்த் கெஜ்ரிவால் தான் 3வது தேசிய கட்சி. இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கூட தேசிய கட்சி ஸ்டேட்டஸ் போயிருச்சு. காரணம் என்னன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து 3 ஸ்டேட்ல எம்எல்ஏ வச்சிருக்காரு. கோவா பஞ்சாப்ல அவங்க தான் ரூல் பண்றாங்க, டெல்லியில எம்எல்ஏ வச்சிருக்கிறாரு, குஜராத்ல எம்எல்ஏ வச்சிருக்காரு. இப்ப நடந்த இடைத்தேர்தல குஜராத்ல கூட அவர் தான் அவங்களுடைய இடைத்தேர்தல் அவங்களோட சீட்டை அவங்க தக்க வச்சுக்கிட்டாங்க. சோ அதனால அரவிந்த் கெஜ்ரிவால சாதாரணமா எடை போட முடியாது. ஆனால் அவர் என்ன பண்றாருன்னா காங்கிரஸ் மேல இருக்கிற வெறுப்புல 243 தொகுதியிலேயே ஆள் போடுறாரு. நீங்க தொகுதிக்கு 200 ஓட்டு வாங்கினா கூட தொகுதிக்கு நான் சொல்றது நீங்க பாப்பீங்க பீகார்ல கிட்டத்தட்ட ஒரு 10 தொகுதிகள் ஒரு 40 தொகுதிகள் 5000 வாக்குகளுக்கு கீழே தான் வந்திருக்கு. ஒரு தொகுதியெல்லாம் வெறும் 100 வாக்குகள் கீழே தான் ஜெயிச்சு வெற்றி மார்ஜின். நினைச்சு பாருங்க இவர் வந்து 200 வாக்கு வந்து ஒண்ணு காங்கிரஸ் கிட்ட இருந்து எடுக்கிறாரு இல்ல பிஜேபி கிட்ட இருந்து எடுக்கிறாருன்னா முடிவே மாறிடும். ஆனா நீங்க சொல்ற கண்டிஷன் படி சார் ஆக்சுவலா ஈவன் இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்ஸ் கூட பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க போல இருக்கு. அவ்வளவு நெக் டு நெக்கா நீங்க சொல்லியிருக்கிறீங்க. ஆமா, பீகார் மாதிரி ஆளுங்கள்லாம் எப்படின்னா இண்டிபெண்டன்ஸோட தாக்கம் பயங்கரமா இருக்கும். ஏதோ ஒரு தொகுதியில வந்து எனக்கு ஞாபகம் இல்ல, கிட்டத்தட்ட 27,000 வாக்குகள் தான் வின்னரே வாங்கி இருக்கிறாரு. அங்க பாத்தீங்கன்னா 20 இண்டிபெண்டன்ட். நீ எனக்கு சீட்டு கொடுக்க மாட்டியா, நான் போய் இண்டிபெண்டன்ட். இன்ஃபேக்ட் நம்ம ஜார்க்கண்ட்லயே மதுகோடாவோட எக்ஸாம்பிள், கிளாசிக் எக்ஸாம்பிள் பார்த்திருக்கோம். இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டா நின்னு சீஃப் மினிஸ்டர் ஆன ஒரு எக்ஸாம்பிள் அதே பீகாரோட ஒட்டி இருந்த ஜார்க்கண்ட்ல நம்ம பார்த்திருக்கோம். சோ அங்க இங்க நம்மள ஊர் மாதிரி இண்டிபெண்டன்ட்டுக்கு வந்து அவ்வளவு இங்க மதிப்பு கிடையாது நம்ம தமிழ்நாட்டுல எல்லாம். ஆனா இங்க ராஜஸ்தானும் அதே மாதிரிதான். நீங்க ஆகுனா கோச்சிட்டு போய் இண்டிபெண்டா நின்றுடுவான். அவன் ஒரு சின்ன ஜாதிக்கு சங்க தலைவரா இருப்பான். அவன் காங்கிரஸ்ல சீட்டு கொடுக்கலையே அவன் நின்று ஜெயிச்சிருவான், பிஜேபி சீட்டுக்குள்ள நின்று ஜெயிச்சிருவான். பீகாரும் அந்த மாதிரிதான். நீங்க நிறைய இதுல பாத்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் ஒரு 10 பேரை வச்சு அவங்க ஆட்சியே ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஊர் தான் வந்து உங்களுக்கு பீகார். ஓகேங்களா? இப்போ எஸ் சார், எஸ் சார். இது ஆக்சுவலா பீகாருக்கு பயங்கரமான ஒரு இன்ட்ரோ வந்து நீங்க கொடுத்துருக்கீங்க. இன்ஃபேக்ட் நம்ம ஓவராலா நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்றத நேயர்களுக்காக ஒரு வேலை பண்றோம். ஆக்சுவலா திஸ் செஷன் இஸ் கோயிங் டு பி ஈவன் மோர் லாங் தேன் வி திங்க். பிகாஸ் பீகாரை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கே நம்மளுக்கு வந்து ஒரு செஷன் பத்தாது. ஈவன் பீகாரோட டைனமிக்ஸ் ஆகட்டும், டெமோகிராபிக்ஸ் ஆகட்டும், எந்தெந்த ஏரியா ஆகட்டும், இனி வரும் வீடியோல நிச்சயமா அது ஒவ்வொரு ஃபேக்டரா பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் நேயர்களே, ஓவராலா நான் ஒரு சம்மரைஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். முதல்ல இந்த வீடியோட பர்பஸே என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா,
பீகாரை பற்றி நம்முடைய மக்கள் புரிந்து கொண்டது மட்டும் இல்லாமல் அந்த எலெக்ஷன் தமிழ்நாடு வரைக்கும் என்ன தாக்கம் ஏற்படுத்த போகுது அப்படின்றதுக்கான ஒரு தேடலாகத்தான் இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் ஆச்சு. பட் அல்டிமேட்டா பீகாருடைய நூக் அண்ட் கார்னர் பத்தி நம்ம எவ்ரி திங் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுல மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, பீகாருடைய அரசியல் வரலாறு என்ன அப்படின்றதுதான் இது வரைக்கும் நம்ம தெரிந்திருந்தோம். பீகார் அரசியல் வரலாற்றை பொறுத்த வரைக்கும் பல்வேறு கட்சிகள் ஆட்சி பண்ணியிருந்தாலும் முக்கியமாக ஜங்கிள் ராஜ் அப்படின்ற ஒரு பாதையில வந்து ஒரு விஷயத்துல வந்து நம்ம ஸ்டாப் பண்ணியிருந்தோம். அவ்வளவு கொடூரமான காட்டாட்சி கொடுத்ததன் காரணமாக ஒரு கட்சியை கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக ஆட்சியை விட்டு நீக்கி வைத்திருக்கிறார்கள் மக்கள் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம். பட் அதே முக்கியமான கேள்வியை தேடும்போது நம்ம புரிஞ்சுக்க ஒரு விஷயம் என்னன்னா, பல்வேறு கட்சிகள் அங்க போட்டி போட்டாலும் சின்ன சின்ன ஃபேக்டர்ஸ், சின்ன சின்ன கட்சிகள் வெறும் 200 ஓட்டுகள் வாங்கக்கூடிய ஒரு சுயேட்சை வேட்பாளரால் கூட ஒட்டுமொத்த ஆட்சியே மாற்றக்கூடிய அளவுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸான ஸ்ட்ரக்சராக இருக்கிறது பீகார் அப்படின்னு பார்த்திருக்கோம். இந்த வீடியோல எமர்ஜென்சி காலத்திலிருந்து பீகாருடைய அரசியல் எப்படி மாறியது, பீகார் அரசியலில் லாலு பிரசாத் யாதவ் என்ற ஒரு தனி மனிதர் எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தினார், அவர் எடுத்த ஒரு தவறான முடிவு எப்படி அந்த கட்சியையே ஒட்டுமொத்தமாக 20 ஆண்டுகள் அரசியலிலிருந்து ஒதுக்கி வைத்தது அப்படின்ற வரைக்கும் பார்த்திருக்கோம். இனி வரும் வீடியோக்கள்ல பீகாருடைய டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்ஸ், டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் ஓட்டிங் பேட்டர்ன், டிஃப்ரெண்ட் கேஸ்ட் இன்ஃபுளுயன்ஸ், பாராளுமன்ற தொகுதி எப்படி, சட்டமன்ற தொகுதி எப்படி, எந்த அரசியல் கட்சி தலைவர் எதனால் எப்படி தாக்கம் ஏற்படுத்த போகிறார், குறிப்பாக ஜன்சுராஜ் கட்சி மோடியில இருந்து இங்க இருக்கிற ஸ்டாலின் வரைக்கும், காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் நான் ஒரு இன்ஃபுளுயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படின்னு கிளைம் பண்ணிக்கக்கூடிய பிரசாந்த் கிஷோர் அவர்கள் அவர் என்ன தாக்கம் ஏற்படுத்த போகிறார் அப்படின்ற முதற்கொண்டு எல்லாத்தையும் விலாவரியாக நாம் டிஸ்கஸ் பண்ணதான் போகிறோம். நிச்சயமாக இது ஒரு வீடியோவில் முடியக்கூடிய விஷயம் அல்ல. பல்வேறு வீடியோக்களில் இனி வரும் காலங்களில் தொடர்ந்து நாம் வீடியோ செய்து கொண்டே இருப்போம். அந்த சக்சஸ் அப்படின்றது இதோட நிக்க போறது இல்ல. தமிழ்நாடு எலெக்ஷன்லயும் இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது அப்படின்றதையும் நம்ம இதே டீம் கூட டிஸ்கஸ் பண்ண போறோம். நிச்சயமாக பல்வேறு வீடியோக்கள் சந்திரசேகர் சாரும் பார்த்த சாரும் நம்ம கூட நிச்சயமாக பண்ணுவாங்க இனி வரும் காலங்களில் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி சார், தேங்க்ஸ் ஃபார் த ஷோ. நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம்.